நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதே நாம் உழைச்ச பணம் நமக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் நல்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுவாங்க. கோல்டோ இல்லை பிட்காயினோ இப்படியெல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுவாங்க. அப்போ நம்மளுடைய காசு நமக்காக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி யாரை பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட்டை சொல்லலாம். கிட்டத்தட்ட 94 வயசு ஆகுது இந்த மனுஷனுக்கு. 94 வயசுல வேர்ல்ட் ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னு சொல்ற பட்டத்தையும் எடுத்துட்டாரு. ஆனால் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இதுல எல்லாம் கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் அவர் எதில் பண்ணாருன்னு கேட்டால் நிறைய கம்பெனிஸ் இருக்கும் தானே, அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. எந்தெந்த கம்பெனியெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதோ அந்த கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்கி போட்டார். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கொக்கோ கோலா இருக்கக்கூடிய சிஇஓ விட அதிகமான மணி மேக் பண்ணுறது இந்த வாரன் பஃபெட் தான். ஏன்னா அதில் அதிகமான ஷேரை அவர் வச்சிருக்காரு. எப்படி இதை மணி மேக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைவாக ஒரு டேட்டா காட்டுறேன். 2010 வாரன் பஃபெட் டெஸ்லாவில் வந்து ஒரு ஷேர் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் வாங்கியிருப்பாரு கிட்டத்தட்ட $2 வாங்கியிருப்பாரு. அதாவது $1.9 வாங்கியிருப்பாரு. இன்றைக்கு 2025 டெஸ்லாவோட ஷேருடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரஃபாக வந்துட்டு $415 வரையும் போகுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஷேரில் அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்துட்டு $400 மேலே கிடைச்சிருக்கு. $413 கிடைச்சிருக்கு ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், நாம இந்தியாவில் இருந்துட்டு டெஸ்லா அப்படின்னு சொல்ற கம்பெனியில் 2010 அவரை மாதிரியே ஒரு $1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் இந்தியா காசுக்கு அப்படின்னா ரஃபா நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 2010 யூஎஸ்டி ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் $46 தான் போயிட்டு இருந்திருக்குது. அதாவது $46 யூஎஸ்டி வாங்கலாம். இன்னைக்கு $85 வரையும் போயிட்டு யூஎஸ்டி உடைய ரேட்டு. ஸோ நம்ம ஃபாரின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், $46 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா $1 லட்சம் வாங்குறோம் அப்படின்னா நம்மளால கிட்டத்தட்ட 2173 ஷேர்ஸை வாங்க முடியும். ஒரு ஷேருக்கு நமக்கு லாபம் கிட்டத்தட்ட $412 வந்துட்டு லாபம் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு $8,95,652 வந்துட்டு லாபமாக கிடைச்சிக்கும். இது டாலர்ஸ்ல வெறும் $1 லட்சம் இந்திய காசுக்கு போட்டிருப்பீங்க. ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணணும் இந்தியா கரன்சி பார்க்குறோன்னா இப்போ ரேட் வந்துட்டு $85 அப்படின்னு சொல்லி நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $7,61,00,000 மேலே வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா இதை தான் கம்பவுண்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. 2010 நம்மளால இதுக்கு பிறகு போக முடியாது. பட் 2025 வளர்ந்து வரக்கூடிய கம்பெனிஸ் ரிலேட்டடான கம்பெனிஸோ இல்லை நல்ல நல்ல கம்பெனிஸோ நம்ம செலக்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கோல்டு சில்வர் பிட்காயின் இது எல்லாம் விட நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி ஃப்ரீயாக ஒரு செமினார் செய்ய போகிறோம். நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி இல்லை எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உங்களாலையும் இன்னொரு கம்பெனியில் ஷேரை வாங்கி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற கான்செப்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதையும் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ தான். யூடியூப்ல தான் அவைலபிளாக இருக்கும்போது அந்த செஷனுடைய லிங்க் எடுக்கணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கனெக்ட் பண்ணுங்க. இப்படி இல்லைன்னு சொன்னால் கமெண்ட்ல வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஃபோன் இன்ஃபர்மேஷனை நாங்களே உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம்.